அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா ஹபீபனா முர்ஷிதனா மௌலானா முர்ஷிதனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வ லா முஅத்தி லிமா மனஅத மின்கல் ஜத் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி ஃபலா அஅ்புதுல் லதீன தஅ்புதூன மின் தூனில்லாஹ் வலாக்கின் அஅ்புதுல்லாஹ அல்லதீ யதவஃபாக்கும் வ உமிர்தும் அன் அகூன மினல் முஃமினீன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم ثلاثة من كن فيه وجد فيه حلاوة الإيمان وطعمه أن يكون الله عز وجل ورسوله أحب إليه مقاما سواه وأن يحب في الله وأن يبغض في الله وأن توقد النار عظيما فيقع فيه أحب إليه من أن يشرك بالله شيئا. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த ரப்புல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே சர்வ புகழும் தஹ்மீதும் தம்ஜீதும் உண்டாவதாக. சாந்தியும் கருணையும் காரூணிய நபி சையீதுல் காயினாத் அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் சுத்த சத்திய நேரான வழியை பின்பற்றக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் கிளையார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிகழட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள். சஹாபாக்கள் தியாகத்தின் மூலமாக உடலையும் பொருளையும் மனைவி மக்களையும் சொந்த பிறந்த தாயகத்தையும் விட்டு ஜிஹாதின் மூலமாக தீனை அடைந்தார்கள்.
தீனிலே ஸ்திரமானார்கள். நாமோ எத்தகைய இஜ்திஹாதும் இல்லாமல், எத்தகைய முயற்சியும் இல்லாமல் தீனில் இஸ்லாத்திலே பிறந்திருக்கின்றோம். இது அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் அருள் கிருபை. அதிகமான சத்திய சகாக்கள், குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள் மிக பெரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன் என்ற நிலையில் தீனை, சத்தியத்தின் தஅவத்தை அடைந்தார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு சத்திய பாதையிலே தஅவத்தும் இல்லை, தாவத்தும் இல்லை. நம்மை அல்லாஹ் சத்திய இஸ்லாத்திலே பிறக்க செய்திருக்கின்றான். இதற்கெல்லாம் நாளைக்கு ஒவ்வொரு மூச்சிற்கும், ஒவ்வொரு நடைக்கும், உடைக்கும், அசைவுக்கும் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் நமக்கு பல அருள் வாய்ப்பை கொடுத்தான். இந்த அருள் வாய்ப்புகளிலெல்லாம் மிகப்பெரிய அருள் வாய்ப்பாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு மிகப்பெரிய நுட்பத்தை கொடுத்துருக்கான். என்ன? சும்மா நுனஜ்ஜி ருசுலனா வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிக்கும் நாம் ஒவ்வொரு விதமான வெற்றியை கொடுத்தோம். கதாலிக்க ஹக்கன் அலைனா, இது போன்று தான் நுஞ்சில் முஃமினீன், பல்வேறான இடையூறுக்கு மத்தியிலே மூமின்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம் என்று சொல்கிறான். நபிமார்களாக இருக்கட்டும், மூமின்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியையும் தத்துவத்தையும் கொடுத்தது அவருடைய முயற்சியின் மூலமாக. அவர்கள் கஷ்டப்பட்டு தேடி அடைந்து கொண்ட அந்த நிலைதான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அளித்தது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. எந்த இஜ்திஹாதும் இல்லை, முயற்சியும் இல்லை, தந்தண்டிப்பும் இல்லை. நம்மை அல்லாஹ் இஸ்லாத்திலே பிறக்க செய்திருக்கின்றான். பிறக்க செய்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செய்யணுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லாக் லாக் சுக்கூர். எங்கே நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் வச்சுருக்கோம்? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சட்டத்தை ஃபாலோ பண்ணுவதே மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு மலையை தூக்கி செல்வதை போன்று நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஷரியத்துடைய சட்டங்கள், மார்க்க கருவூலங்களை பின்பற்றுதல், அறிதல், அறிதலின்படி அமல் செய்தல், அமல் செய்ததின்படி பிறருக்கு கற்றுக் கொடுத்தல், நம்முடைய குடும்பத்தார்களையும், பிள்ளை குட்டிகளையும், பேரம்பேத்திகளையும் கியாம நாள் வரை நாம் வாழையடி வாழையாக அவர்களை சரி செய்தல், எல்லாம் நம்மிலிருந்து சரி கொண்டே இருக்கின்றது. உலக நடப்பில், உலக வாழ்வியலில், உலகத்தின் பொருளாதாரத்தில், உலகத்தின் உயர்வில், உலகத்தை அடைந்து நாம் அடைய வளைத்து நமக்குள் தற்காத்து கொண்டு வைத்திருப்பதில் அநேகமான முயற்சிகள் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. அதில் இந்த ஷைத்தான், அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் ஷைத்தானை பார்த்தாங்க, தூரமாக ஓடினான். இந்த காலத்தில் நம்ம ஷைத்தானை பார்க்க முடியல, செல்போன் மூலமாக நம்மிடத்தை நெருங்கிக்கிட்டே வர்றான். செல்போன் ஷைத்தான் இன்றைக்கு ஆண்களிடத்தில் பெண்களிடத்திலும். ஏன் அன்னைக்கு ஒரு பிரசவத்தின் போது ஒரு குறிப்பு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பிரசவத்தின் போது அந்த தாயின் கர்ப்ப கோரலையிலிருந்து அறுத்து எடுக்கும்போது அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அதை பிடிச்சி வச்சேன், அதை காணாம். ஏன்னா எவிடேஷன் கேட்பீங்களே, ஈமானை தான் விட்டுட்டீங்களே, ஈமானை நாம் இழந்துக்கிட்டு இருக்கோமே. அந்த புள்ள கையில் செல்ஃபோன் வச்சு அப்படியே புள்ள பிறக்குது. அந்த கர்ப்ப கோளறையிலிருந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வெளியேற்கிறாங்க. சும்மா இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த அந்த குழந்தை
இந்த ஒரு 15 நாளுக்குள் அந்த இது நீங்கள் பாருங்கள் தெரியும். அது பிடிச்சி வச்சுருந்தேன், அதை காணாம். ஏண்டா ஒரு சில இதுகளை மக்களுக்கு சொல்லி தெளிவாக்கிடுவோன்னு சொல்லி ஷைத்தான் விளாடுவான். அதுதான் இன்றைக்கி எல்லாத்துட்டையும் விளாண்டுக்கிட்டு இருக்கான். தொழுகை நேரமாக இருக்கட்டும், ஜும்மாவுடைய பயானாக இருக்கட்டும், ஹுத்துபாவாக இருக்கட்டும், ஜோப்பில் வச்சுட்டு கிணின்னு இன்னும் சில பேர் பயான் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே உக்காந்துக்கிட்டு யூடியூப் பார்க்குறான். ஏடா மூதேவிகளா. ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. பள்ளி எதுக்காக கட்டப்பட்டது? நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? ஒரு சில பொருள் அத்தியாவசியம் என்றால் அது தேவைக்கு புழங்குவதில் தவறில்லை. ஆனால் தேவையை மிஞ்சி அதை நாம் புழங்குகின்ற பொழுது ஷைத்தானுக்கு வழிபட்டவனாக, ஷைத்தானுடைய குடுமியில் ஷைத்தானுடைய கரம் நமது குடுமியின் மீது ஆட்டப்படக்கூடியதாக நாம் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஆணும் சரி பெண்ணும் சரி. இன்றைக்கி அதனால் எத்தனை குடும்பங்கள் சீரழியில் தலாக்காயிடுது. புருஷன் பொண்டாட்டிக்கு நிம்மதி இல்லை. தக்குவா பொண்டாட்டிகிட்ட இருந்தால் புருஷன்கிட்ட இல்லை, புருஷன்கிட்ட இருந்தால் தக்குவாவுக்கு இல்லை. கேட்டால் நாடகம், நடிப்பு. நாடகம் நடிப்பவர்களெல்லாம் பொருளாதாரத்திற்காக விபச்சாரிகளாக மாறியவர்கள். அவர்களை நான் பின்பற்றுதல் கூடுமா? அதனால தான் எல்லாம் இந்த ஆயத்தில் கேட்குறான், சும்மா நுஞ்சி ருசுலனா வல்லதீன ஆமனும். ஈமான் கொண்ட மக்களே, நமது நபிமார்களை நாம் வெற்றி அடைய செய்தோம். கதாலிக்க ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன். நபிமார்களை வெற்றி அடைய செய்ததை போன்று மூமின்களையும் நாம் வெற்றி அடைய செய்தோம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான். சொல்லிட்டு சொல்கிறான் அல்லாஹ், குல் நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி, என்னுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிஞ்சிற்று சந்தேகம் இருக்குமையானால், ஃபலா அஅ்புதுல்லதீன தஅ்புதூன், நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அதை நாங்கள் வணங்க மாட்டோம். மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாததை எதை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அதை நாங்கள் வணங்க மாட்டோம். வலாக்கின் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம். அந்த அல்லாஹ் யத்தவஃபா அல்லதி யத்தவஃபாக்கும், ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குமா, மௌத்தானவங்களை ஹயாத்தாக்குமா. ஓ உமிர்த்து அன் அகூன மினல் முஃமினீன், அல்லாஹ் எங்களை மூமினாகத்தான் இருக்க சொல்லியிருக்கான், வாழ சொல்லியிருக்கான், மூமினாத்தான் எங்களை அறிய சொல்லியிருக்கான் என்று மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லியிருங்கன்னு இந்த ஆயத்தில் சொல்கிறாங்களா. இந்த ஆயத்தை இன்னைக்கு நாம் எத்தனை பேர் எப்படி பானம் பண்ணி கொண்டு செல்கிறோம்? இந்த ஆயத்தை, குர்ஆனுடைய ஆயாத்துக்களை நாம் சிந்திக்கின்ற ஆற்றல்கள் இன்னைக்கு நம்மிடத்தில் எவ்வளோ பேருக்கு இருக்கு? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் தத்துவங்களை இன்றைக்கு நாம் எப்படி புரிந்து வாழ்கின்றோம்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வினாடியும் விசேஷங்கள், விசேஷ நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்திலே எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு, தியாகங்கள் நடந்திருக்கு. இஸ்லாமே ஆரம்பம் தியாகத்தை கொண்டும் முடிவும் தியாகத்தை கொண்டும் நடந்திருக்கு. ஆரம்பம் நீதிக்காக தியாகம், இறுதி அல்லாஹ்விற்கு அடிபணிவதன் மூலமாக மிக பெரும் தியாகம். இந்த இரண்டு தியாகத்துக்கு மத்தியிலே தான் ஈமான், இஸ்லாம், ஈகான் மூன்றும் நிலைக்க வேண்டும். ஈமான் என்றால் என்ன? ஆமினு பில்லாஹி வரசூலிஹி, அல்லாஹுவை, ரசூலை ஏற்று அவர்கள் சொன்ன வழி நடப்பது ஈமான். இஸ்லாம், அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்னா பின் நவாஹிஹி. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ரசூல் ஏவியதை எடுத்து விலக்கியதை விடுவதுதான் இஸ்லாம்.
ஹலாலை எடுத்து ஹராமை விடுவது. பிறகு இன்கியாத், தக்வாவை நாம் கொண்டு வருவது, தேவையில்லாதவைகளை களைந்தெறிவது, தக்வாவை நமக்குள் தக்க வைப்பது. பிறகு அறிந்ததை செயல்படுத்தியதை பிறருக்கு எத்தி வைப்பது. இதுவல்லதான் இஸ்லாம். நாம் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை இன்னைக்கு நாம் எப்படி எடுத்து நடந்து கொண்டிருக்கோம்? மக்களுக்கு இன்னும் விளங்கவில்லை. நாம் கியாமத் நாளுடைய இறுதி அமல்களில், அடையாளங்களில் அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொன்றாக நடக்குது. ஆனால் எல்லா பையனும் அதனுடைய கருத்தை சுயமாக தான் சொல்கிறான். குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்லலை. உதாரணமாக, இஸ்லாமியர்கள் வம்புக்கு இழுக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் சண்டைக்கு போகிறாங்க, இஸ்லாமியர்கள் அழிக்கிறாங்கன்றான். டேய், அழிப்பதெல்லாம் உங்காது தாண்டா. ஒன்று யகூதி, ரெண்டாவது நசரானி, மூணாவது மஜூசி, நாலாவது அஸ்னாம், சிலை வணங்கி. இந்த சப்ஜெக்டில் எடுத்து பாரு, முஸ்லிம்களான ஆண்களையும் பெண்களையும் அதிகமாக ஓவரா தொல்லை கொடுப்பது யார்? எதுக்காக கொடுக்குறீங்க? இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமியுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படுவது பல நாடுகள் உண்டு. ஆனால் இஸ்லாமியர்களாகவே இருந்து இஸ்லாத்தின் சட்டங்களை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது சில நாடுகள் உண்டு. அந்த வணக்க வழிபாடுகளிலே பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தெய்வ கொள்கையை கொண்டு வரல, அஸ்னாம், சிலை வணக்கத்தை கொண்டு வர்றானுங்க. முஸ்லிம் என்ற பெயர் வைக்கப்படுறான். புர்கா இல்லை, புர்கா நாங்கள் போட மாட்டோம். ஆணானாலும் பெண்ணானாலும், அந்த நாட்டுடைய அரசாங்கமானாலும் இஸ்லாமிய ஷரியத்திற்கு ஓவர்லுக்கு செய்து அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்களே, ஆனால் நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் ஹாரிஜானவர்கள். இஸ்லாம் அவர்களை ஹாரிஜாக ஆக்கிவிட்டது. குல்லுன் கது அலிம ஸலாத்துஹு, உலகத்தில் உண்டான அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹுவை தன்னை அறிந்து தவறை களைந்து அல்லாஹுவை வணங்குது. அல்லாஹுவை அறிந்து என்ன செய்யுது? அல்லாஹ் தன்னை அறிந்து தவறை களைந்து அல்லாஹுவை அடைந்து வணங்குகின்றது. நாம் இன்னைக்கு எப்படி வணங்கி கொண்டிருக்கோம்? நம்முடைய வணக்கங்கள் எல்லாம், நம்முடைய உயர்வுகள் எல்லாம், நம்முடைய அந்தஸ்துக்கள் எல்லாம் பொருளை சேமிப்பது, சம்பாதிப்பது, மனைவி மக்களோடு உறவு கொள்வது, பிள்ளை குட்டிகளை கொஞ்சி மகிழ்ந்து விளையாடுவது, பிறகு பொருளாதாரத்தை சேமித்து தொப்பைகளை நெப்பி மனைவியின் உறவு, பிள்ளைகளின் பாசம், உலகத்தின் நேசம், தீனில் வெளி வேஷம், இதைத்தான் இன்னைக்கு நாம் செஞ்சு கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வக்தும் சொல்லப்படுது, ஹையால சலா, ஹையால சலா, ஹையாலல் ஃபலா, ஹையாலல் ஃபலா. என்ன அதனுடைய மதிநுட்பத்தை நாம் அறிஞ்சிருக்கோம்? அதுக்கு என்ன பதில் அழைப்பு நாம் பதில் கொடுக்குறோம்? இஸ்லாம் இரண்டு நெறிமுறைகளை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்று அல்லாஹ்வை அஞ்சி தவறை களைவது, அல்லாஹ்விற்கே வழிபடுவது. இரண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நெறிமுறை வழிகளை சரியாக நாம் கடைபிடிப்பது. இவைகளிலே எத்தனை நிலைகள் நாம் திமிரு உடையவர்களாக ஓவர்லுக் பண்ணி பெரும் தவறை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றத்தில் நாம் ஆழ்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் இங்கு சரியான முறையில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுகளும்
ஒவ்வொரு மனிதனுடைய உயர்வுகளும் இஸ்லாத்தை நோக்கித்தான் இருக்க வேண்டும், இஸ்லாமிய கடமைகளை நோக்கித்தான் இருக்க வேண்டும். உலகத்தின் பக்கம், மனோ இச்சையின் பக்கம், வாழ்வின் பக்கம், வாழ்வியலின் பக்கம் நாம் அது மாத்திரம் கெதி என்று நாம் சாய்ந்திருப்போமேயானால் அது சறுக்கிவிடும், கால் நிலை கொள்ளாமல் வலிக்கு நம்மளை அழித்துவிடும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு நினச்சி கொண்டிருக்காங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த யூத சண்டை இஸ்லாமிய சண்டை அல்ல, இஸ்லாமியர்களின் கருவை அறுத்து அவருடைய இரத்தங்களை உறிஞ்சி அவர்களுடைய மூல பொருளாதாரங்களை அபகரிப்பதற்காக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து நடமாடக்கூடிய நாடகம். அதிலேயும் இந்தியாவும் கலந்திருக்கு. வேதனையானது. இஸ்லாம் என்றால் எல்லா நிலையிலையுமே துன்பம் கொடுத்து கொண்டிருக்கானுங்க. இஸ்லாமிய மார்க்கத்துடைய நூல் குர்ஆனை மாசுபடுத்துகிறானுங்க. உலகத்திலேயே மாசுபடாது, அங்கே மாசுபடுது, இங்கே மாசுபடுவதற்கான நாங்கள் வாகனத்தை ஒழிக்கிறோம்டா, அது கூடுமா? ஏழை எளியவருடைய வாழ்வுடைய ஆதாரங்கள் என்ன? நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மதரசாவில் ஓதும்போது விளையாட்டுக்கு பிள்ளைங்க அப்படி பேசிட்டு போகண்டே, ஒன்றுக்கு இருந்தால் கூட வரி போடுவான்டா, அந்த காலம் சமீபத்தில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஒருத்தன் சிரிச்சிட்டு கேட்டான்டே, மாப்பிள்ளை ஒன்றுக்கு இருந்தாலுமாடா வரி போடுவான்டே, தும்புனா போடுவான்டா வரின்றேன். நெசமாக வாடான்டான். ஒரு 20-22 வருஷம் கழித்து இப்போ பார்த்தீங்கண்டா எல்லாத்துக்கும் வரி. பூமியில் விளையிறதுலேருந்து, நீர் எடுக்கிறதுலேருந்து, குடிக்கிறதுலேருந்து, ஒன்றுக்கு போகிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து எல்லாம் வரி. இந்த காசுகள் எல்லாம் எங்கே? ஒரு காலத்தில் காசே இல்லாமல் சிரமத்தில் இருக்க போகும்போது 10 லிட்டர் சீமெண்ணை போட்டான், 10 கிலோ கோதுமை கொடுத்தான், ஜீனி நிரப்பமாக கொடுத்தான், ரவை என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்தான். காசு வாங்கினான்னு கொஞ்சமாக. பிறகு இப்போ சமீபத்தில் அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரியா. ஆனால் எல்லாம் போச்சு. சீமெண்ணை ஒவ்வொரு லிட்டராக கொண்டு வந்து கடைசியில் எல்லாத்துக்கும் மண் உளுந்து போச்சு சீமெண்ணை. இதில் திருட்டு பயலுக இந்த சீமெண்ணை கான்ட்ராக்ட் எடுத்து ஊற்றுறான் பாருங்க. 5 வருஷத்துக்கு முதல் எனக்கு 5 லிட்ரு, 5-6 வருஷத்துக்கு முதல் போய் கேட்டால் உங்களுக்கு சீமெண்ணையே இல்லை, உங்கள் கார்டு கேன்சல்ன்ட்டான். எப்பட்றா இங்கே மற்றதெல்லாம் தர்றான்? எங்கள்கிட்ட கேன்சல்ன்ட்டான். இன்றைக்கி சீமெண்ணை வண்டி இழுத்து சக்கரம் இழுத்து வித்தமெல்லாம் இன்றைக்கி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைகள். என்ன காரணம் தெரியுமா? ஏழைகளின் பொருளாதாரத்தை கவர்மெண்ட் தரதை அதை கொள்ளையடித்து விற்று தன்னை வளர்ப்பதற்காக செய்தவர்களுடைய மரணங்கள் எல்லாம் நிர்கதியாக ஆகிச்சு இந்த 5-6 வருஷத்துக்குள்ள. வீணான வாழ்வு வாழாதீர், அடுத்தவருடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாதீர். கடைசியில் எல்லாம் போய் 80 ரூபா விற்றுச்சுங்க சோப்புத்தூள், ரின் சோப்புத்தூள், டைடு, என்னென்னமோ சோப்புத்தூளுங்க. இது 90 ரூபா விற்றுச்சு சர்ஃப் எக்ஸல். இன்றைக்கி எவ்வளோ விற்கிது? 90 ரூபா விற்றது. ஒரு 100 ரூபா விற்றாலும் பரவாயில்லை, 200க்கு வந்துருச்சு இங்கிலீஷில். இன்னி ஒன்று என்னாண்டா, குண்டி கழுவுனா வரி, தொடச்சி போட்டால் வரி இல்லைன்னு வரப்போகுது. என்ன ஆகும் மக்களுடைய நிலை? பஸ்ஸில் ஒரு ரூபாயை ட்ரெயினில் உட்கார முடியாது. ஏற்கனவே ட்ரெயினில் ஒன்றுக்கு போயிட்டு கக்கூஸ்குள்ளேயே ஸ்ப்ரே அடிச்சுட்டு வருவானுங்க. குளிச்சா வரி, நிமிந்தா வரி, சொருகுடா வரி, உருகுடா வரி, வடிஞ்சா வரி, அதிகமாக வடிஞ்சா 2 வரி, டபுள் வரி. இப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை மக்களும் கேட்க முடியல. எதுக்காக கேட்க மாட்டாங்கன்றது விளங்கலை. ஒரு காலத்தில் ஏதாவது ஒன்றுண்டா அந்த கம்யூனிஸ்டுக்காரன் மற்ற கட்சிக்காரெல்லாம் அந்த ஆளுங்கட்சியை விட்டு போட்டு எல்லாம் கூட்டம் போட்டு விடிய கத்துவானுங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, புகையானுக்கு மருந்து அடித்த மாதிரி அடித்து விட்டு ரைடு விட்டுறான். டைடு ரைடு. அவனுக்கு தோதுவா போயிட்டான் சூட் கேஸ்.
அவனுக்கு தோதுவா போகலன்னு சொன்னால் ஜெயிலில் களி. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். மானிட சமூகத்தில் வாழ்வுகள் இறைவனை மறந்து இறையை தேடித் திரிவதால் அங்கே நடைபெறுகின்ற சோதனைகளோ எக்கச்சக்கமான சோதனைகள். மனிதனுக்கு நிம்மதி இல்லை. தான் சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை பேங்கில் போட முடியல, திருடுறானுங்க. டிஜிட்டல் தான். கண்ணுக்கு தெரியாத வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் எத்தகைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொண்டு வராது. சில சமயம் சொல்லுவாங்க, இதை போய் வாங்கிட்டு வாப்பா, தண்ணியில் போட்டுட்டு மாடை விலை பேசாதீங்க, நேரில் போய் பார்த்து வாங்கன்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே குருட்டு பயலான பிறகு தான் வியாபாரமே நடக்குது. எல்லாத்துக்கும் சப்ஜாடா. அன்றைக்கி அர்ஜென்ட்டாக ஒரு பையனை ஒரு ஊருக்கு போயிட்டு நானும் அவரும் வர்றோம், எலக்ட்ரிஷியன் அண்ணன். நாங்கள் ஐயர் கடையில் தோசை நல்லாயிருக்கும், ஆளுக்கு ஒரு தோசையும் ஒரு வடையும் வாங்கிட்டு வாங்கண்டா. ஒரு வடை தரமாட்டான், 2 வடை. சரி 2 வாங்கலான்னு சொன்னாக்க 2 பார்சலுக்கு 4 வடை தான் தருவானா. கொடுத்து பார்த்தா ஒரு வடை 50 ரூபா, தோசை கீசை எல்லாம் சேர்த்து 384 ரூபா போட்டிருக்கான் வரி மொத்தம். தோசை கீசை வடையை சேர்த்து. வடை என்னடான்னு பார்த்தா ஒரு வடை 50 ரூபா, தோசை என்னடாண்டா 90 ரூபா, மிச்சம் பூரா வரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், நாம் அல்லாஹ்வை மறைக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுடைய தரும் அந்த அருளை புழங்க விடாமல் செய்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபாக்கள் செய்து இஸ்திக்பார் செய்து உபரியாக நன்மைகள் செய்ய, கடமையின் சட்டதிட்டங்களை மதித்து குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் சட்ட ஷரியத்தின் ஒழுங்குகளை நெறிமுறைகளை கடைபிடிக்க அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தை நோக்கி செல்வோம். அல்லாத ஆட்சியை கலைந்து நல்லாட்சி அல்லாஹ் கொண்டு வருவானாக. மக்களுக்கு சாதகமான நல்லவர்களை எல்லா துறையிலையுமே அல்லாஹ் கொண்டு வருவானாக. எல்லா துறையில் இருக்கக்கூடிய அராஜகங்களை கரட்டி எறிய மூமின்களுடைய துவா ஒன்று மட்டும்தான் மருந்து. அந்த மருந்தை உபயோகித்து நீதி நேர்மைக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதோடு, நமக்குள் இருக்கின்ற கட்சி பூசல்கள், தலைமை பதவி, வெறி பிடித்த தலைமை பதவிக்காக இஸ்லாத்தையே கிழித்து கூறு போட்டிருக்கக்கூடிய ஏனைய இஸ்லாத்தில் பல கட்சிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த முதலைகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்து ஓரம் கட்டட்டும். நல்லோர்களை நல்லோர்களாக கொண்டு வரட்டும். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தர்ப்பத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குள்ள நரிகளை கிழிச்செறியட்டும். நீதி நேர்மை உண்மையின் பிரகாரம் வாழ்பவர்கள் முன்னுக்கு வரட்டும். அவர்களை கொண்டு அல்லாஹ் நல்லது நடத்துவானாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.